நீங்கள் அடையணும்னு நினைக்கிற அந்த பெரிய இலக்குக்கும் உங்களுக்கும் நடுவில் இருக்கிறது என்னென்னு யோசித்து பார்த்துருக்கீங்களா? அது வெறும் பேப்பரும் பேனாவும் மட்டும்தான். அது எப்படின்னு 3 பார்ட்டாக பிரித்து சொல்கிறேன். 1 திட்டமிடுவது, 2வது ஒரு பெரிய மலையை உடைப்பது, 3வது கேள்வி கேட்பது. திட்டமிடுவது என்பது வெறும் கனவு காண்பதல்ல, அது வெற்றியடைவதற்கான ப்ளூ பிரிண்ட்டை வைத்திருப்பதற்கு சமம். ஒரு உண்மையை சொல்லணும்னா, ஒரு இலக்கை நீங்கள் பேப்பரில் எழுதும்போதே அதை அடையிறதுக்கான 50% வேலையை முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இன்னொரு கோல்டன் ரூலும் சொல்கிறேன். திட்டமிடுதலில் நீங்கள் செலவிடும் ஒவ்வொரு 1 நிமிடமும் உங்கள் உழைப்பில் 10 நிமிடங்களை மிச்சப்படுத்தும். எழுதப்படாத இலக்கும் அதற்கான செயல் திட்டமும் பெரும்பாலும் வெற்றி பெறுவதே இல்லை. 2வது, மலையை உடைப்பது எப்படி? முதலில் உங்கள் இலக்கு என்ன என்பதை தெளிவாக தீர்மானியுங்கள். அதாவது உங்களுக்கு என்ன வேண்டும் அல்லது எதை அடையணும் என்பதில் உறுதியாக இருங்கள். உதாரணத்திற்கு, உங்கள் இலக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிப்பதாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். 1 கோடி என்று முழுமையாக பார்க்கும்போது அது ஒரு பெரிய மலை போல தோன்றலாம். இதை நம்மால் அடைய முடியுமா என்ற சந்தேகம் கூட வரலாம். அதை இப்படி சுலபமாக்குங்கள். 1 கோடி என்பது 100 முறை 1 லட்சம் அடைவது. 1 லட்சம் என்பது 10 முறை 10,000 அடைவது. ஒரு பெரிய இலக்கை இப்படி சிறிய பகுதிகளாக உடைக்கும்போது உங்கள் மூளை இதை என்னால் செய்ய முடியும் என்று நம்ப ஆரம்பிக்கும். இதை செயல்படுத்துவதும் சுலபமாகும். 3வது, இலக்கை அடைவதற்கு உங்களை நீங்களே இந்த 3 கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். முதல் கேள்வி, என்ன தடைகள் இருக்கின்றன? உங்களுக்கும் உங்கள் இலக்கிற்கும் இடையில் உள்ள பிரச்சனைகள் என்ன? பெரும்பாலும் அவை சோம்பேறித்தனமும் நேர மேலாண்மை குறைவும் தான் காரணமாக இருக்கும். இந்த 2ஐயும் நீங்கள் சரி செய்தால் கடன் போன்ற மற்ற பிரச்சனைகள் தானாகவே சரியாகிவிடும். 2வது கேள்வி, என்ன திறன்கள் தேவை? நேற்று இருந்த அதே அறிவோடு நாளைக்கு நீங்கள் கோடீஸ்வரர் ஆக முடியாது. உங்கள் இலக்கை அடைய நீங்கள் புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டிய திறமைகளை வரிசைப்படுத்தி கற்றுக்கொள்ள தொடங்குங்கள். 3வது கேள்வி, யாரினுடைய உதவி தேவை? நீங்கள் தனியாக எல்லாவற்றையும் செய்ய வேண்டியதில்லை. ஒரு நல்ல நண்பர் அல்லது ஒரு சரியான மென்டார் உங்கள் பயணத்தை வேகமாக்குவார்கள். திட்டமிடுவது என்பது வெறும் எழுதுவதல்ல, அது உங்கள் கனவுகளை நிஜமாக மாற்றும் முதல் படி. பெரிய இலக்கு, அதை சார்ந்த சிறிய செயல்கள் மற்றும் உங்கள் விடாமுயற்சி, இதுதான் வெற்றிக்கான சூத்திரம். அதனால் திட்டமிட்டு செயல்படுங்கள். உங்கள் இலக்கை அடைய தடையாக இருக்கும் விஷயங்கள் எது என்பதை கீழே கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற வீடியோக்களுக்கு விஸ்டம் லைப்ரரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள்.